வர்தா புயலின் காரணமாக தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர், படப்பை ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்க இருக்கும் பகுதியில் வர்தா புயல் ஏற்படுத்தி சென்ற பாதிப்பு குறித்து விரிவாக சொல்லுங்க. தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் முடிச்சூர் பகுதி, சக்தி நகர் 4வது தெரு. இந்த பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர், மழை தண்ணீர் தேங்கி இருக்க காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 6 தெருக்கள் சக்தி நகர் பகுதியில் இருக்கிறது. அந்த 6 தெருக்களிலும் முழுவதுமாக வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனை கிட்டத்தட்ட 5 நாட்களாக, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து தற்போது வரை இன்னும் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 வீடுகள், இந்த பகுதி 6 தெருக்களிலும் 15,000 வீடுகள் இருக்கிறது. இந்த இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய 4வது தெருவில் ஒரு வீட்டில் மழை தண்ணீருக்குள் குடியிருக்கக்கூடிய மூதாட்டி இருக்கிறார். அவரிடம் நாம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அம்மா வணக்கம்மா, எத்தனை நாளா இங்க தண்ணி தேங்கி இருக்குமா? இருக்குதுங்க, ஒரு வாரமா இருக்குதுங்க அந்த தண்ணி. நாங்கள் ரொம்ப தவிக்கிறோம். நான் வந்து நல்லா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண, கலெக்டரேட்டில் இருந்த ஆள். எவ்வளவோ சொல்லி கூட எல்லா டிபார்ட்மெண்ட், கலெக்டர் எல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்து கூட இது வரைக்கும் எங்களுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. தண்ணி வீட்டு உள்ள வந்து நிற்கிது. அது நேரடியாக பார்வையில் வந்து பார்க்க வைங்க, உடனடியாக நடவடிக்கை எடுங்க. இந்த தெரு மக்கள் முன்னும் இதே சக்தி நகரில் 4வது தெருவிலேருந்து நிறைய பேர் பாதிச்சு இருக்கிறோம். இந்த பாதிச்சு இருக்கிறவங்கள நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்களா, மேற்கொண்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். உடனடியாக எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து இந்த காவாயெல்லாம் தூக்கி, மேலே இன்னும் பல பிரச்சனைலாம் இந்த தெருவில் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்து எங்களுக்கு உடனடியாக செய்யலைன்னா நீங்கள் இதுக்கு மேலே அதிகாரிங்க என்னவோ நாங்கள் எல்லாரும் படையெடுத்து போவோம். அதனால எத்தனை நாளாக இங்கே தண்ணி தேங்கி இருக்குமா? கரண்ட் வந்திருக்குதா? இங்கே 4 நாளாக கரண்ட் இல்லை. இன்னைக்கு நைட்டு தான் கரண்ட் வந்துச்சு. ஒரு வாரமாக தண்ணி, மழை புயல் அடிச்சு அன்னிலேருந்து தண்ணி இப்படியே தான் இருக்குது. காவா சேத்து தண்ணி, டாய்லெட் தண்ணி, எல்லா தண்ணியும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் எப்படி குடியிருக்கிறதுனே தெரியாமல் அக்கம் பக்கத்து மாடி வீட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வீட்டு தண்ணி சீக்கிரம் வெளியே அனுப்பணும், அதுக்கு உதவி செய்யுங்க. அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தாங்களா? வந்து பார்த்து தான் சொல்கிறாங்க. இன்னும் யாரும் வரல இந்த பக்கம், எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் வரல. நாங்கள் நைட்டும் இருட்டில் தான் இருக்கோம். கரண்ட் இல்லாமல் பாம்புங்க, பூரா இதெல்லாம் குழந்தைங்களை கடிச்சிடுமோன்னு பயத்தெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். எங்களுக்கு தண்ணி நிவாரணப்படுத்துங்க, வெளியே அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அது போதும் எங்களுக்கு. நாங்கள் கொடுத்து நான் பண்ணுற மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க வழி. கடந்த ஆண்டு இதே போல வெள்ளம் பாதித்த பகுதி தான் இந்த முடிச்சூர் பகுதி. அப்பவும் இதே பகுதியில் கிட்டத்தட்ட 15,000 வீடுகளை சுற்றி மழை தண்ணீர் தேங்கி இருந்தது. தற்போது வர்தா புயல் காரணமாகவும் மழை காரணமாகவும் தற்போதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதிகாரிகள் இந்த இடத்திற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சுப்பிரமணி, கடந்த ஆண்டே நீங்கள் குறிப்பிட்டது போல முடிச்சூர் பகுதி வெள்ளத்தினால பெரும் பாதிப்புக்குள்ளான பகுதி. தற்போது இந்த வர்தா புயலிலும் அதிகம் பாதிப்புக்குள்ளான காட்சிகளை நேரலையிலிருந்து வழங்கினீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடியவங்க வந்து இந்த நடவடிக்கைகள் இதுவரைக்கும் உரிய அளவுல எடுக்கப்படல, தண்ணீர் வெளியேற்றப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில மாவட்ட நிர்வாகம் தரப்புல இதுவரை என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கு? இது குறித்து நீங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டீங்களா? அவங்களுடைய விளக்கங்கள் என்னவா இருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூரில் வர்தா புயல் காரணமாக அதிக அளவில் தற்போது சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடுகளில் பெரும்பாலான அளவிற்கு தண்ணீர் புகுந்துள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காமல் இருப்பதாக தங்களுடைய குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர். இதுகுறித்த தகவல்களை வழங்கியமைக்கு சுப்பிரமணி, உங்களுக்கு நன்றி.